பத்தாம பாதம் பட்டா. பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? சொம்பு தூக்கி இன்னைக்கு என்னல வழக்கு? நாட்டாயி, நம்ம ஊரு பூவாத்தா தான் இன்னைக்கு வழக்கு கொடுத்துருக்கா. பூவாத்தா பூவாத்தா பூவாத்தா. வணக்கம் நாட்டாயம்மா, நான் தான் புகார் கொடுத்தேன். சொல்லு பூவாத்தா, என்ன புகாரு? யார் மேல பிராது கொடுத்துருக்க? என்ன விஷயம்? நாட்டாயி, அது எப்படி என் வாயில சொல்லுவேனே தெரியல நாட்டாயி. பூவாத்தா, எதுக்கு இப்ப கண்ணை கலக்குற? ஒன்னும் இல்ல, சொல்லு. எதுவா இருந்தாலும் இந்த நாட்டாயி தீர்த்து வைக்கிறேன். நாட்டாயம்மா, அது எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு ஒரே பொண்ணு, அவளை ஆசை ஆசையா வளர்த்தேன். ஆனா அவ முந்தாயத்து தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டா நாட்டாயி. நீங்க தான் கேட்டு சொல்லணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டா நாட்டாயி. என்ன பூவாத்தா சொல்ற? பொண்ணு தற்கொலை பண்ண போற அளவுக்கு என்ன பிரச்சனையா? கேட்க வேண்டியதானே பொண்ணு கிட்ட. நாட்டாயம்மா, நான் எது கேட்டாலும் வாயை திறக்க மாட்டா, எதுவுமே சொல்ல மாட்டா, அழுதுகிட்டே இருக்கா நாட்டாயம்மா. சரி, உன் மவளை கூப்பிடு, விசாரிப்போம். சத்யா சத்யா சத்யா. பாருங்க நாட்டாயம்மா, வரும்போதே அழுதுகிட்டே வர. என்னன்னு கேட்டு சொல்லுங்க நாட்டாயி. எம்மாடி சத்தியா, என்னாச்சு? வாயை திறந்து சொல்லு. எதுக்கு அழுகுற? பொம்பளை பிள்ளை தைரியமா இருக்கணுமா இல்லையா? நாட்டாயம்மா, என்ன சொல்றதுன்னு தெரியல நாட்டாயி. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு சத்தியா. நாட்டாயி தீர்த்து வைக்கிறேன், சரியா? நாட்டாயம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பக்கத்து ஊர்ல ஒரு பையன் பழக்கமானான். அவனும் நான் காதலிச்சேன், அவனும் என்ன காதலிச்சான். ஆனா இப்ப டேடி சத்யா, என்னடி காதலிச்சியா? என்னடி சொல்ற? உனக்கு எதுக்குடி இதெல்லாம்? உன்னோட கொன்னே போட்டுருவேன். ஏ பூவாத்தா, செத்த வாயை மூடு. இந்த மாதிரி பிள்ளைங்கள்ட்ட மிரட்டுறதுனாலதான் பெத்தவங்கள்ட்ட உண்மையை சொல்லவே தயங்குதுங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா கேளு, என்ன நடந்துச்சுன்னு. கொஞ்சம் அமைதியா விசாரிச்சுட்டு இருக்கேல. நீ சொல்லு சத்யா, என்ன நடந்துச்சு? காதலிச்சிட்டு இருந்தோம், அவனும் நல்லா தான் பழகிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்ன மிரட்டுறான் நாட்டாயி. என்னது மிரட்டுறானா? என்ன சொல்லி மிரட்டுறான்? எதுக்கு மிரட்டுறான்? ஆமா நாட்டாயம்மா, அவன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை வச்சிருக்கான். அதை வச்சு என்ன மிரட்டுறான் நாட்டாயி. என்ன சொல்ற சத்யா? அவன் உன்னை உண்மையா தானே காதலிச்சான்? நாட்டாயம்மா, ஆரம்பத்துல நானும் தான் அப்படி நினைச்சேன். உண்மையா தான் காதலிச்சான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் சொல்றதெல்லாம் கேட்கலனா அந்த போட்டோவை நானு இன்டர்நெட்ல போட்டுருவேன், எல்லாத்துட்டையும் காமிச்சிருவேன், ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான் நாட்டாயி. ஐயோ ஐயோ படுபாவி, இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியடி. இதெல்லாம் நமக்கு தேவையா? யாரு அவன்? நீ செத்து தொலைடி. ஏ பூவாத்தா, செத்த வாயை மூடு. புள்ளையே பயந்து போய் கிடக்கு. நீ இப்படி மிரட்டினா அது என்ன பண்ணும்? வாயை மூடு, கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த காலத்துல சில பையனுக்கு இப்படிதான் திரியிறாளுங்க. காதலிக்கிற மாதிரி காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோவை எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது, அதுல போட்டுறேன் இதுல போட்டுறேன்னு. பாவண்டா, உங்க நம்பி தானேடா பொம்பளை பிள்ளைங்க காதலிக்கிறீங்க. இப்படி பண்றீங்களேடா. சத்யா, தைரியமா இரு, அழுவாத. யார் அந்த பையன்? கூட்டிட்டு வா, விசாரிப்போம். அவனுக்கு தண்டனையை நான் கொடுக்குறேன். எங்க அந்த பையனை கூப்பிடுங்க. நாட்டாயம்மா, அவன் நம்ம பக்கத்து ஊர் தான். அந்த கோயில் பட்டயத்தார் இருக்காருல்ல, அவரோட மகன் தான், சின்ராசு. டேய் சொம்பு தூக்கி, போய் சின்ராச கூட்டிட்டு வாடா. சின்ராசே சின்ராசே சின்ராசே. எதுக்கு என்ன இந்த ஊருக்கு வர வச்சிங்க? நான் யாரோட மகன் தெரியும்ல. என்ன பஞ்சாயத்து? டேய் சின்ராச, வாயை மூடுறா. நீ யாருன்னா எங்களுக்கு தெரியும். இந்த நிக்கிறாளே, இவ யாருன்னு உனக்கு தெரியுதா? யாருது? எனக்கு ஒன்றும் தெரியல. அட பாவி, என்ன யாருன்னு உனக்கு தெரியல? என்ன பார்த்து சொல்லு. இப்படின்னு ஏமாத்துறியேடா. உனக்கு யாருன்னு தெரியலனா அவ போட்டோ அடிச்சு ஏன்டா மிரட்டிட்டு இருக்க? நான்லாம் யாரையும் மிரட்டல. என்னை தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க. நாட்டாயம்மா, போய் சொல்றான். அவன் போன்ல ஃபுல்லா என் போட்டோ வச்சிருக்கான், வீடியோ வச்சிருக்கான், என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கான். டேய், இந்த நாட்டாய் ஊருக்குள்ள வந்து போய் சொன்ன நாட்டாயோட தண்டனையே எப்படி இருக்குன்னு இந்த மக்கள்கிட்ட கேட்டு பாரு. தொங்க விட்டுருவேன். ஒவ்வொரு தண்டனையும் கடுமையா இருக்கும். நீ லஞ்சம் கொடுக்கற மாதிரி எஸ்கேப் ஆகுற தண்டனைலாம் இங்க நடக்காது, சரியா? இங்க பாருங்க, எங்க ஊருக்குள்ள வந்து எதா இருந்தாலும் பேசுங்க. இங்க வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் போய் எங்க அப்பன்ட்ட சொன்னேன்னா இந்த ஊர்ல ஒருத்தரும் உயிரோட இருக்க முடியாது, சொல்லிட்டேன். அடச்சி வாயை மூடு. போறி
பொறுக்கி பொம்பளை பிள்ளைய காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ஏமாத்தி போட்டோ எடுத்து வச்சு அங்க விட்டுருவ இங்க விட்டுருன்னு மிரட்டி அந்த புள்ள தற்கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு. நீ என்ன மிரட்டிட்டு இருக்க எங்க ஊர் மக்கள்லாம் கல் எடுத்து அரைஞ்சாங்க, செத்தே போயிருவாடா, பொணந்தான் உங்க ஊருக்கு போகும் பாத்துக்க. நாட்டையம்மா தெரியாதரமா அவனை காதலிச்சிட்டேன், அதனால நான் பட்ட பாடு ரொம்ப ரொம்ப நாளா என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன். நீ ஏண்டி தற்கொலை பண்ணிக்கணும்? பொம்பளை பிள்ளை தைரியமா இருக்கணும். நீ பண்ண தப்பு அவனை காதலிச்சது மட்டும்தான். ஆனா அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி உன் கூட பழகி இப்போ உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. அதுக்குதான் அவன் வெக்கப்பட்டு சாவணும். இந்த பாருடா உன் புட்டு எல்லாம் வெளியே வந்துருச்சு, நீ உண்மையை சொல்லு. என்ன எங்க ஊர் பிள்ளை இப்படிலாம் பண்றது சரி கிடையாது, மானத்தை வாங்கிடுவேன் பாத்துக்க. எதுக்கு என்னையே சொல்றீங்க? அவளும் தானே என்ன காதலிச்சா. பணக்கார வீட்டு பையன் கிடைக்கணும்னு காதலிச்சு வந்தால, அவள்கிட்ட கேளுங்க. ஏய் வாய மூடுறா, பொண்ணுங்களை நல்லா ஏமாத்தி காதலிக்கிற வரைக்கும் பின்னாடியே சுத்துறீங்க. நம்பி காதலிச்சதுக்கு அப்புறம் இப்படி பழி வாங்குறீங்க. அவளுக்கு என்ன தெரியும் நீ ஒரு பாம்புன்னு? நம்பி காதலிச்சா கை பிடிப்பன்னு நினைச்சா நீ கைய பிடிக்காம அவளுக்கே ஆப்பு வைக்கிறியே. ஆமாங்க, காதலிச்சோம். அவளும் தான் காதலிச்சா, நானும் தான் காதலிச்சோம். ஆனா நான் சொல்றத அவ கேட்கல, அதனாலதான் நான் மிரட்டினேன். இப்போ என்னங்கிறீங்க? ஏண்டா எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி பேசுவ? உன்னை நம்பி வந்த புள்ளைய இப்படி பண்றியடா, நீனா நல்லா இருப்பியாடா? பாருங்க நாட்டாயி, பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு இப்படி பாடா பாடுறோம். எதுக்குதான் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு யோசிக்க தோணுது நாட்டாயி. ஏய் இவன் ஒருத்தனுக்காக நீ இப்படிலாம் யோசிக்காத. நாட்டுல பல ஆம்பளைங்களும் நல்லவங்களும் இருக்காங்க. இது மாதிரி ஒன்று ரெண்டு தெரியறதுனாலதான் மற்ற ஆம்பளைங்களுக்கு கெட்ட பேரு. இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் அனுப்ப மாட்டேன் நினைக்காத. உனக்கு இந்த நாட்டாயி பெரிய தண்டனையா கொடுப்பேன். நீ மாட்டின நாட்டாயி ஊர்ல. ஏ சொம்பு தூக்கி முதல்ல அவன் பாக்கெட்ல இருந்து போன் ஆயிடுறா. சரிங்க நாட்டாயி. இங்க பாருங்க, தேவையில்லாத பண்றீங்க. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். எவனா இருந்தா எனக்கு என்ன பயம்? சொம்பு தூக்கி அதை குடுறா என்கிட்ட. இந்த போனை வச்சுட்டு தானே இந்த பிள்ளை இந்த மிரட்டி ஆட்டான்னு. இப்ப என்னடா பண்ணுவ? இங்க பாரு சத்யா, இதுல இருக்கிற எல்லா போட்டோவையும் அழிச்சிட்டேன். இனிமே நீ பயப்படாத, கவலைப்படாத. இனிமே எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. ரொம்ப நன்றி நாட்டாயி, நீங்க மட்டும் இந்த உதவி பண்ணலன்னா நான் செத்தே போயிருப்பேன். ஆமா நாட்டாயம்மா, நீங்க மட்டும் இந்த உதவியை பண்ணலனா என் பிள்ளைய உசுரோடே பார்த்திருக்க முடியாது. இன்னொன்னு என் குடும்ப மானமே போயிருக்கும். இங்க பாருங்க, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டோன்னு கவலைப்படாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க தங்கங்க, சரியா? அதுக்கிட்ட அன்பா பேசி அன்பா நடந்துக்கோங்க. அதுங்களும் அப்பதான் பகிரும் என்ன நடந்துச்சு என்ன நடக்குதுன்னு, சரியா? தான் தூம்னு குதிச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்க பயந்துட்டு எதுவும் சொல்லாது. அது வயசு பிள்ளைங்க அன்பை தேடி போகதான் செய்யும். அதுல ஒவ்வொருத்தர் நல்லவனா இருப்பான், ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி அயோக்கியா இருப்பான். பார்த்து பழகுங்க. அதே மாதிரி பழகும்போது உஷாரா பழகுங்க, சரியா? அவன் தானே நம்ம காதலிக்கிறவன் தானே, இதை கேட்டா அதை கேட்டான்னு கண்டதை கொடுக்க கூடாது. உங்க போட்டோவோ இல்லை எதையுமே கொடுக்க கூடாது. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுங்க. இது மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை, சரியா? ஏண்டா பொம்பளை பிள்ளைங்களை காதலிக்கிறோன்னு சொல்லி ஏமாத்தி அதுங்கள ஃபோட்டோவை எடுத்து இன்டர்நெட்டில் விட்டுருவேன், அங்கே காட்டிடுவேன், போஸ்டர் ஒட்டிடுவேன்னு சொன்னால் அதுங்க என்னடா பண்ணும்? உங்களை நம்பி தானடா அதுங்க காதலிச்சிச்சிங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு சாக தானடா செய்யும். இந்த மாதிரி பொம்பளைங்களை ஏமாத்தாதீங்கடா. காதலிச்சா கல்யாணம் பண்ணி காட்டுங்க, இல்லையா காதலிக்காதீங்க, சரியா? ஊர் மேய்ங்க, யார் வேணாண்ணா. நல்ல பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். அடிச்செருப்பால இல்லாத தப்பு பண்ணிட்டு எங்க கிளம்புற? நாட்டாயோட தண்டனை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேணாம்? தண்டனையா? எனக்கு எதுக்கு தண்டனை? உன்ன மாதிரி காதலிக்கிறேன்னு ஏமாத்திட்டு பொம்பளை பிள்ளை போட்டோவை எடுத்து நெட்ல விடுற ஆம்பளைக்குலாம் என்ன தண்டனை தெரியுமா? சொம்பு தூக்கி இவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அம்மனமாக்கி வீடியோ எடுத்து முதல்ல அதை நெட்ல விடுறா. அப்பதான் உன்ன மாதிரி நினைக்கிற ஒவ்வொரு ஆம்பளைக்கு பயம் வரும். விடுறா, அவன் ஃப்ரெண்ட்ஸு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இவனை அம்மனமா பார்க்கட்டும். அப்பதான் இவனுக்கு அறிவு வரும். நீ அப்ப தூக்கு போட்டு சாவுவடா. இதுதான் என்னோட தீர்ப்பு. மக்களே, உங்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளா காதலிச்சிங்கன்னா தைரியமாக காதலிங்க. வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அயோக்கியனை கண்டு பயந்து மிரட்டுற ஆளுக்காக தூக்கு போட்டுக்கணும் சாவணும்னு நினைக்காதீங்க. தைரியமாக எதிர்த்து போராடுங்க. அம்பிட்டு தான் சொல்லுவேன்,
சரி, இந்த நாட்டாயோட தீர்ப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சொம்பு தூக்கி கட்டுறா வண்டிய. நாட்டாயி, நாட்டாயி.